வெல்கம் டு சென்னை ஹாப்பி ஹோம்ஸ். நான் உங்கள் தமிழ்ச்செல்வன். நம்ம பார்க்குற ப்ராஜெக்ட் எல்லாமே டைரக்ட் சேல் தாங்க. நம்ம கரெக்டாக இப்போ லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா அனகாபுத்தூர் கணேஷ் தேட்டருக்கு நியர்பை பார்த்தீங்கன்னா ஒரு 3 BHK லக்ஸரி டூப்ளக்ஸ் ஹவுஸ் தான் பார்க்கலாம்னு இருக்கோம். இது வந்து நம்ம ஒரு ரீசேல் வீடுங்க. இது ஒரு 1.5 month வந்து பழைய வீடு. இது வந்து ஃபுல்லாகவே பாருங்கள், ஃபுல்லாகவே கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டு. காமன் பீப்புளெலாம் யாரும் இங்கே வரமாட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாஸ்ட் டெட் எண்டில் தான் இந்த வீடு இருக்குது. ரோடெலாம் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. வீடு வந்து சூப்பராக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக. உங்களுக்கு CCTV கேமரா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துறாங்க, அதையும் உங்களுக்கே கொடுத்துறாங்க. யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு. வீடோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லேக்ஸ் சொல்கிறாரு. ஸ்லைஸ்லி நெகஷபிள் இருக்குது. உங்களுக்கு வாட்டர் சாஃப்ட்னஸ் போட்டு கொடுத்துருக்காரு. உங்களுக்கு பவர் பேக்கப்பும் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம வீடு உள்ள போய். இந்த வீடு தான். வீடோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட் வருது. வீடோட பில்டிங் பார்த்தீங்கன்னா 1550 ஸ்கொயர் ஃபீட் வருது. வீட்டோட மனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் ஃபேஸிங்கு. வீட்டோட வாசல் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கு. இது வந்து ஒரு 20 அடி ரோடுங்க. லாஸ்ட்டு டெட் எண்டு வர்றதுனால உங்களுக்கு கார் பார்க்கிங்லாம் ரோட்லேயே நிறுத்திக்கலாம். உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டு. சூப்பராக இருக்குது பார்க்குறது, நீட்டாக அமைதியாக. இந்த வீடு தாங்க நம்ம செல் வந்து பார்த்துருக்கோம். நம்ம ஃப்ரெண்டு தான் கேட்டிருக்காரு, அவர் வந்து வீடை செல் பண்ணி எனக்கு வீடியோ கொஞ்சம் போடுங்கன்ட்டு. வாங்க நம்ம போய்ட்டு அவரை போய் பார்க்கலாம். அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுவார் உங்களுக்கு எல்லாமே. இப்போ கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் கேட்டு, நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. செப்டிக் டேங்க், சம்பு ரெண்டுமே ப்ரொவிஷன் இருக்குது. வீடை சுற்றியுமே செட் பேக் இருக்குது. இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு. இவர் தான் சொல்லியிருந்தார் நம்ம வீடியோ எடுத்து போடுங்க சார்ன்ட்டு. நீங்கள் சொல்லுங்கள் சார், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ வீடு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்க்கிங் ஸ்பேஸ். உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வாஷிங் மிஷின் நீங்கள் வச்சுக்கலாம். கேஸும் பார்த்தீங்கன்னா வெளியே நீங்கள் செட் பேக் கொடுத்துட்டோம் உங்களுக்கு. வீடு ஃபுல்லாகவே கிரில் கேட்டில் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு மஸ்கிட்டோ நெட்டு வீடு ஃபுல்லாகவே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து டீக்வுட் வுட்டு ஃப்ரேமும் உங்களுக்கு டீக்வுட்டில் தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹால் உங்களுக்கு. ஸோ இந்த ஹாலில் உங்களுக்கு கீழே வந்து இன்வெர்டர் கனெக்ஷன்ஸும் நான் சேர்த்து கொடுத்துருக்கேன். வீட்டோட சேர்த்து இன்வெர்டரும் கொடுக்க தான் போகிறேன். நீங்கள் இதை எல் ஷேப் சோஃபா போட்டிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக செட் ஆகிடும் உங்களுக்கு. இது வந்து எல் ஷேப் சோஃபா போட்டிங்கன்னா அங்கே கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே ஃபேன் கூட கொடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து டிவி யூனிட்டு. இது 1000 watts ஹோம் ஸ்பீக்கரோட நான் ரெடி பண்ணியிருக்கேன் பர்சனலாக. ஃபுல்லாகவே ப்ளைவுட்லேயே உங்களுக்கு வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணியிருக்கேன். ஃபால் சீலிங்கில் உங்களுக்கு எல்லா லைட் கனெக்ஷன்ஸும் சேர்த்தே நான் வீட்டோட சேர்த்து கொடுக்க தான் போகிறேன். இது ஃபேனும் வந்துருமா? ஃபேனும் கொடுத்துறீங்களா? ஜி, ஃபேன் மட்டும் இல்லை, லைட் மட்டும் எல்லாமே சேர்த்து கொடுத்துருவேன் உங்களுக்கு. ஓகே. இது பாத்ரூம் 4 பாத்ரூம் வருதா? ஸோ மொத்தம் வீடு பார்த்தீங்கன்னா 3 bedroom 4 bathroom இருக்கு. இது வந்து காமன் பாத்ரூம், இந்தியன் கிளாசட்டோட இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதுதான் கிச்சன் ஸ்பேஸ் ஏரியா உங்களுக்கு. ஸோ கிச்சன் ஸ்பேஸ் எல்லாமே மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்கேன். மேலே உங்களுக்கு அடிஷ்னல் கபோர்ட்ஸ் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கபோர்ட்ஸ் இருக்கு. பின்னாடி வந்து அந்த விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்பேஷியஸாக உங்களுக்கு ஏர் நல்லா ஃப்ளோவாக இருக்கும். இது வந்து செகண்டரி என்ட்ரன்ஸ் உங்களுக்கு. யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு பின்னாடி நீங்கள் போய்க்கலாம். உங்களுக்கு எல்லா டோர்ஸும் பார்த்தீங்கன்னா உட்டனில் தான் இருக்கும், WPCயில் இருக்காது. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பார்த்த மாதிரி உங்களுக்கு பூஜா யூனிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பூஜா யூனிட் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் ஃபேஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம் உங்களுக்கு. அலாங் வித் அட்டாச் பாத்ரூமோட உங்களுக்கு வந்துடுது. உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்னில் வருது. ஆமாம், வெஸ்டர்னில் வந்துடுது உங்களுக்கு. ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் வந்துடுது. இந்த ரூம் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கபோர்ட் ஒர்க் கம்ப்ளீட் ஆகி வந்துடுது உங்களுக்கு. எல்லா ரூமுமே கபோர்ட் ஒர்க் வரும். எல்லா ரூமும் கபோர்ட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு மேலே பெட்ரூமில் கூட பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் கூட இருக்குது. வாங்க போய்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேலே பார்க்கலாம். ஸோ இந்த கிரானைட் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக நம்ம ஸ்டெப்ஸுக்கும் கிச்சன் யூனிட் மட்டும் தான் போட்டிருக்கோம். இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பெயிண்டிங் பண்ணது டஃப் அண்ட் கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ குழந்தைங்க விளையாடினா உடையணும்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் ஸோ இதுதான் பால்கனி. பால்கனிக்கு 2 என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா வீட்டில் இருக்கவங்க யூஸ் பண்ணுறதுக்கு இந்த என்ட்ரன்ஸ். நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் வந்து பர்சனல் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு இருக்குது. வைஃபை கனெக்ஷன் மேலேயே கொடுத்துருக்கேன். ஸோ வீட்டில் எந்த பக்கம் போனாலும் உங்களுக்கு வைஃபை சிக்னல் பக்காவாக உங்களுக்கு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இதுதான் மாஸ்டர் பெட்ரூம் உங்களுக்கு. ஸோ மாஸ்டர் பெட்ரூம் வந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆஃபீஸ் ஏரியா இருக்குது. நீங்கள் மேலே ஸ்க்ரீன் போட்டுட்டீங்கன்னா இண்டிவிஜுவலாக நீங்கள் வேலை செய்யலாம். இங்கே தூங்குற குழந்தைங்களுக்கும் வைஃபுக்கும் டிஸ்டர்பன்ஸே வராது உங்களுக்கு. ஸோ மாஸ்டர் பெட்ரூமில் டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட் ப்ளைவுட்டில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வீடு ஃபுல்லாகவே 5.1 ஹோம் தியேட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன், அதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபால் சீலிங். ஓகே, ஃபால் சீலிங் மேலே பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே அலாங் வித் ஆஃபீஸ் ஸ்பேஸ்க்கும் சேர்த்து தான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு டெம்பரேச்சர் பிரச்சனை எதுவுமே வராது. உங்களுக்கு வீடு 24 hours கூலிங்காக தான் இருக்கும். 2 விண்டோஸ் கொடுத்துருக்கோம் வீட்டுக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஆம்பியன்ஸ் தான். உங்களுக்கு டைரெக்டாக சன்லைட் வந்து காலையில் ஈஸ்ட் ஃபேஸ் மாதிரி வீட்டுக்குள்ளே டைரெக்டாக உங்களுக்கு சன்லைட் வந்துடும். ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பாத்ரூம் இது. ஸோ ஆக்சுவலி இந்த பாத்ரூம் வந்து ஜக்கூசி கோசம் தான் நம்ம பிளான் பண்ணது. ஸோ நீங்கள் வந்து ப்ரீவியஸாக மாடலர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு வாஷ் பேஷனு
அண்ட் உங்களுக்கு இங்கே வந்து மிரர் எல்லாமே கொடுத்துட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ஏரியா உங்களுக்கு. ஸோ ட்ரெஸ்ஸிங் ஏரியா ஃபேன் கனெக்ஷன் இருக்குது, லைட் கனெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த செட்டப் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ பாத்ரூம் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பால்கனி ஏரியா. ஸோ நீங்கள் பர்சனலாக ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த பக்கத்தில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ பால்கனியில் பார்த்தீங்கன்னா வியூ உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ பக்காவாக நேச்சுரல் வியூவாக இருக்கும். ஆம்பியன்ஸும் உங்களுக்கு செம்ம குவைட்டாக இருக்கும் ஏரியா. ஸோ லாபி ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு 16 amp கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இங்கே வாஷ் பேஷன் வேணாலும் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜ் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இது உங்கள் விருப்பப்படி. ஸோ இது வந்து இன்னொரு பெட்ரூம், இது தேர்ட் பெட்ரூம் இது. ஸோ இதுக்கும் வந்து உங்களுக்கு 2 விண்டோஸ் வந்துடுது. ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு கவர்டாக தான் இருக்குது. உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் லாஃப்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா சிசிடிவி. ஓகேங்களா? ஸோ வீட்டோட நான் சிசிடிவி சேர்த்து தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். வீட்டோட எல்லா கவரேஜும் உங்களுக்கு இங்கே இருக்கும். ஒரு பிளைண்ட் ஸ்பாட் கூட மிஸ் ஆகாது. இங்கேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமு வெஸ்டர்ன் கிளாஸோட க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் எல்லாமே இருக்கு. எல்லா ஈவன் தான் வெஸ்டர்ன் கிளாஸட் கூட உங்களுக்கு வந்து மஸ்கிட்டோ நெட்டு போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ இப்போ நம்ம டெரேஸுக்கு போகிறோம். டெரேஸ் வந்து சாண்டிலர் கான்செப்ட். நீங்கள் சாண்டிலர் இங்கேருந்து தொங்க விட்டீங்கன்னா இன்னும் லக்ஸூரியஸாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம வந்து ஓப்பன் டெரஸ் வந்து பார்க்க வந்திருக்கோம். இதுலயும் நிறைய இனோவேஷன் பண்ணியிருக்காரு சார், அவரே சொல்லுவார். ஸோ இது பார்த்தீங்கன்னா கூலிங் ரூஃப் டைல்ஸ் தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வெயில் காலத்தில் வீடு வந்து ஹீட் ஆகும்னு சொல்லி பயப்பட தேவையில்ல. இது பார்த்தீங்கன்னா சிட் அவுட் ஏரியா மாதிரி பண்ணியிருக்கேன். குழந்தைங்க கீழே விழாத மாதிரி கிரில் ஒர்க்கும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் தான் வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் மேலே வந்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா இங்கே உட்காந்து குழந்தைங்க கூட டீ காஃபி சாப்பிட்றது இல்லை விளையாடுறது நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா மேலே வந்து கிரானைட் கல் வச்சிருக்கேன். ஆஸ் பர் வாஸ்து பார்த்தீங்கன்னா குபேர முறையில் வெயிட் வைக்கணும். ஸோ வச்சிருக்கேன். வீட்டில் இருக்கவங்க வயசானவங்க வந்து கையில் துணி துவைக்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இது வச்சு துணி துவைச்சிக்கலாம். உங்களுக்கு கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் சாஃப்ட்னர் கொடுத்துருக்கேன். ஸோ வீடு ஃபுல்லாகவே வர வாட்டர் பார்த்தீங்கன்னா பியூரிஃபை ஆகிட்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ வீட்டோட சேர்த்து வாட்டர் சாஃப்ட்னரும் சேர்த்து தான் நான் கொடுக்க போகிறேன். வந்து ஏணி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக 2 பக்கம் ஹேண்டில் வந்து பிடிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து ஏணி வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. மேலே பார்த்தீங்கன்னா 1000 லிட்டர்ஸ் 2 டேங்க் இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்னர் இருக்கிறதுனால கீழேருந்து ரா டேங்குக்கு தண்ணி வந்துடும். அது க்ளீன் பண்ணி பியூரிஃபை இன்னொரு டேங்க்ல இறங்கும். அது வீடு ஃபுல்லாகவுமே யூஸ் ஆகும். ஃபியூச்சரில் வேணும்னா நீங்கள் போர் வாட்டர் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம், கவர்மெண்ட் வாட்டருக்கு ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வால் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணுறீங்கன்னா இண்டிவிஜுவலாக இந்த வாலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 30 சீட் அவுட் போடலாம். உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. எல்லாமே லெஃப்ட் அண்ட் ரைட்டில் தான் போயிடும். சென்டரில் 30 சீட் அவுட் பண்ணி பர்த்டே ஃபங்க்ஷனோ இல்லை வளகாப்போ இல்லை காது குத்து ஃபங்க்ஷனோ மேலேயே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே பிளான் பண்ணி ஒரு வீடும் நான் பார்த்து கட்டினதான். இப்போ வந்து இன்னொரு ஆஃபர் வந்திருக்கு. ஸோ இந்த வீடை செல் பண்ணாதான் எனக்கு அந்த ஆஃபர் வாங்க முடியுன்ற ஒரு ரீசன் கோசம் அந்த வீடை சேல் பண்ணுறேன். இல்லைனா இந்த வீடு சேல் பண்ண மாட்டேன். ஸோ இந்த வியூ பார்த்தீங்கன்னா இது நம்ம கேட்டட் கம்யூனிட்டி வியூ. ஸோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும், க்ரீன் அண்ட் லஷரியாக இருக்கும் உங்களுக்கு. இங்கேருந்து ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 கிலோமீட்டர்ஸ் வரும். பல்லாவரம் 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். பம்மல் 1 கிலோமீட்டர். அப்படியே இந்த பக்கம் போயிட்டீங்கன்னா போரூர் வந்து உங்களுக்கு 7 கிலோமீட்டர்ஸ். டிஎல்எஃப் ஆஃபீஸ் போகணுன்னா உங்களுக்கு 20 மினிட்ஸாக நீங்கள் போய் ரீச் ஆகிடலாம். நம்ம கோவூர் ரோடு போகணுன்னா 3 கிலோமீட்டர்ஸ் தான் இங்கேருந்து வரும். ஸோ இங்கேருந்து எல்லாமே உங்களுக்கு ஆக்சசிபிளாக இருக்குது. நம்ம மெயின் ரோடு பூந்தமல்லியை கனெக்ட் பண்ணுற ஒரே ஒரு ரோடு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ தாம்பரம் டு பூந்தமல்லி மெயின் கனெக்ஷன் ரோடு. ஸோ பிளாட் ஏரியாவும் சரி வீடு ஏரியாவும் சரி ஃபியூச்சரில் உங்களுக்கு ஹை இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ வீடோட மெட்டீரியல் நான் சொல்லிடுறேன். எல்லாமே ரெட் பிரிக்ஸ் வச்சு யூஸ் பண்ணது. சிமெண்ட் அல்ட்ராடெக்கு. வீட்டோட தளம் பார்த்தீங்கன்னா ஆத்து மணல் வச்சு தான் கட்டினது. எம்சாண்ட் வச்சு கட்டல உங்களுக்கு. ஓகேங்களா? ஸ்டீல் எல்லாமே ஏஆர்எஸ். பெயிண்டிங் எல்லாமே ஏஷியன் பெயிண்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃபால் சீலிங் பண்ணதும் சரி இது பண்ணதும் எல்லாமே வுட் ஒர்க்கில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு லாங்கிட்டிவிட்டி 15 to 25 இயர்ஸ் சாலிடாக எந்த பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ வீடு வந்து ஒன்றா பார்த்து கட்டினதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நானே பிளான் போட்டு கட்டினதுனால தான் என்னால் இவ்வளோ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தர முடியுது. எதுக்காக சார் வீடை விற்கிறீங்க? எனக்கு வந்து வேற இடத்துல ஒரு ஆஃபர் வந்திருக்கு. இது வந்து பேங்க் லோன்ல இருக்கனால இதை நான் க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் என்னால் அந்த வீடு வாங்க முடியும். ஸோ வேற ஆப்ஷன் இல்லாமல் தான் இதை சேல் பண்ணுறேன். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 BHK வித் 3 EB ஃபேஸ் கனெக்ஷனு பிளான் அப்ரூவல் வாங்கணும். 3 bedrooms வித் 4 bathroom வாங்கினா உங்களுக்கு நியர்லி 1 crore ஆகும். சின்ஸ் என்னோட எமர்ஜென்சி கோர்ஸ் வந்து இதை நான் 90 lakhs செல் பண்ணுறேன். நீங்கள் வித்தின் இப்போ நீங்கள் வாங்கினீங்க வீட்டில் எந்த ரிஸ்டாரேஷன் ஒர்க் எதுவுமே பண்ண தேவையில்ல. நீங்கள் டைரெக்டாக வீட்டில் வந்துடலாம். நெக்ஸ்ட் டேல இருந்து நீங்கள் வீட்டில் வந்து ஆளுங்க இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக நீங்கள் மற்ற வீடு வாங்குறீங்க, ரீசேல் வீடு வாங்குறீங்க, ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணணும் சார், உள்ளே இருக்க இதெல்லாம் மாற்றணும், எதுவுமே நீங்கள் மாற்ற தேவையில்ல. ஆஸ் இட் இஸ் நாங்கள் வீடு வெக்கேட் பண்ணோன்னா நீங்கள் அடுத்த நாளே வந்துடலாம். நீங்கள் வீட்டில் வந்து ஆன் த ஸ்பாட் எப்படி நீங்கள் இருக்கணும் அது மாதிரி இருந்துக்கலாம் உங்களுக்கு. ஸோ எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது.
ப்ரைஸ் எவ்வளோ சார் கோட் பண்ணுறீங்க? ஸோ ப்ரைஸ் வந்து நான் 90 lakhs கோட் பண்ணியிருக்கேன். ஸ்லைட்லி வேணால் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வீட்டில் வந்து நீங்கள் நேராக வந்து பாருங்கள். உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்குது நீங்கள் சொன்னீங்கன்னா திரும்ப கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் 24 hours உங்களுக்கு ரெடியாக தான் இருப்பேன். ஜஸ்ட் இன்டிமேஷன் மட்டும் நீங்கள் எனக்கு கொடுத்தா போதும். ஆஸ் இட் இஸ் இப்போ நீங்கள் எப்படி பார்க்கலாம் அதே மாதிரி வீடை எவ்ரிதிங் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே நீங்கள் சேஃப்டி பற்றி நீங்கள் கன்சர்ன் பண்ண அவசியம் இல்லை. சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம ரோடு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கேட்டட் கம்யூனிட்டியோட என்ட்ரன்ஸில் தான் நம்ம வீடு இருக்குது. ஸோ இதுதான் கேட்டட் கம்யூனிட்டி. உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் தான் நம்ம வீடு இருக்குது. ஓகேங்களா? ஸோ மழை பெஞ்சா தண்ணி நிற்கும்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த வருத்தமும் நீங்கள் பட தேவையில்ல. வீடு வந்து 4 feet நான் தூக்கி தான் கட்டியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ யாராவது ஒருத்தர் வராங்க இண்டிவிஜுவலாக ஃபேமிலியோட வரீங்கன்னா உங்களுக்கு உண்டான பெஸ்ட் ஆப்ஷன் கேட்டட் கம்யூனிட்டி. டோர் க்ளோஸ் ஆகிடும், பப்ளிக் ஆக்சஸ் கிடையாது. உள்ள குழந்தைங்க விளையாடலாம், என்ன வேணால் பண்ணலாம். உள்ள மொத்தம் 11 வீடு இருக்குது. எல்லா வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்க, சைக்கிள் ஓட்டலாம். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூர். இப்போதைக்கு எல்லாரும் பார்க்குறது குழந்தைங்க வந்து சேஃபாக எங்கே விளையாடலாம் வெளியே அனுப்பாமல். ஸோ இது பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி சேஃப் அண்ட் செக்யூராக உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் நம்பி வந்து நீங்கள் வீடை வாங்கிக்கலாம். ஸோ என் சைட்லேருந்து அஷூரன்ஸு ஆஸ் இட் இஸ் எல்லாமே நான் உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ 90 lakhs அடிஷ்னலாக உங்கள் சைட்லேருந்து நீங்கள் பண்ண வேண்டியது ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் மட்டும்தான். அதான் நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்ம இந்த வீடை விற்க போகிறேன், எனக்கு ஒரு ஆஃபர் கிடைச்சிருக்கு, இதை எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொன்னார். அதனால தான் நம்ம வீடியோ எடுக்க வந்தோம். அவரே எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டாரு. இந்த லொக்கேஷனில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது தேடிட்டு இருந்தாங்கன்னா 1.5 years ஓல்டு வீடு, அவரே பார்த்து கட்டினது, அவரோட கனவு இல்லம். வேறு ஒரு இதோட பெஸ்ட்டு ஒரு ஆஃபர் ஒன்று கிடச்சிருக்கு. அதனால் அவர் வந்து விற்கிறாரு. உங்களுக்கும் அது ஒரு பெஸ்ட்டு ஆஃபராக தான் இருக்கும். ஏன்னா அவர் கம்மியாக கொடுக்கறதுனால. இந்த லொக்கேஷனில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது அனகாபுத்தூர் லொக்கேஷனில் இந்த கணேஷ் தேட்டர் நியர்பை யாராவது தேடிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.